இன்றைக்கி நாம் நல்ல க்ரன்ச்சியான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கட் வந்து நான் என்னோட ஹெல்த் மிக்ஸை வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் 150 கிராம் நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 100 கிராம் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன். இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து பால் அப்படி இல்லை தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பால் கூட ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை. நீங்க எந்த மாவுல பிஸ்கட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலும் நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணாம சும்மா சிம்பிளா ஒரு 2-3 பொருட்களை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா வரும். இந்த மாதிரி உருட்டி வச்ச மாவை வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் பேக் பண்ண போறேன். 10 நிமிஷம் வச்சு எடுக்க போறேன். விசில் அதுக்கப்புறமா பெல்ட் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறத உள்ள வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்ல வெந்து வந்திருந்தது. உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே டாப்பிங்ஸ்க்கு நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த பிஸ்கட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.